ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் 1/4 கிலோ பாஸ்மதி ரைஸ் வச்சு சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்டும் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெங்காயம் தோலோடு பார்த்தீங்கன்னா 110 கிராம் இருக்கணும். தோல் எடுத்துட்டிங்கன்னா 100 கிராம் இருக்கணும். தக்காளி 100 கிராம், பச்சை மிளகா 4 கிராம், இஞ்சி 25 கிராம் தோல் சீவிட்டு, பூண்டு 14 கிராம் தோல் இல்லாமல் இதை அரைச்சி இஞ்சி பூண்டு விழுதாக எடுத்து வச்சுக்கோங்க. கொத்தமல்லி 4 கிராம், புதினா 4 கிராம், தயிர் கெட்டியானது 50 கிராம் எடுத்துக்கோங்க. எண்ணெய் 50 ml, அரிசி 1/4 கிலோ, ஏலக்காய் 1 கிராம், கிராம்பு 1 கிராம், பட்டை 3 கிராம், மொத்தம் 5 கிராம் இருக்கும். இதை அரைச்சி பவுடர் எடுத்து 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. உப்பு 10 கிராம், மிளகாய்த்தூள் 2 கிராம், சிக்கன் 300, அப்புறம் எண்ணெயில் தாளிக்க கொஞ்சம் பட்டை கிராம்பு 1 கிராம். இப்போ எண்ணெய் சூடான பேனில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அந்த 1 கிராம் பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டுக்கோங்க. அப்புறம் வெங்காயத்தையும் போட்டு நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் வதக்கிறதுக்கு கொஞ்சோண்டு அந்த உப்பும் நீங்கள் சேர்த்துக்கிட்டா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக வதக்கிடும் வெங்காயம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. இப்போது சைட்லேயே ஒரு அடுப்பில் கொஞ்சோண்டு தண்ணியை வச்சு கொதிக்க விடுங்க. இப்போது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் இதில் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்குங்க, சிம்மில் வச்சு வதக்குங்க, இல்லைனா கருகிடும். இப்போது இதெல்லாம் இந்த மசாலாஸ் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் கொத்தமல்லியும் அந்த புதினாவையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இதையும் நல்லா சிம்மில் வச்சு நல்லா வதக்குங்க. அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். இது நார்மல் மிளகாய்த்தூள் தான். காஷ்மீர் மிளகாய்த்தூள்னால் இன்னும் கொஞ்சம் அதிகம் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கலரும் கொடுக்கும், அதே மாதிரி காரமும் அவ்வளோ இருக்காது. எண்ணெயிலே வதக்கும் போது உங்கள் கலர் நல்லாவே கொடுக்கும். இப்போது நம்ம அந்த கரம் மசாலா அரைச்சிச்சோம் இல்லைங்களா, பிரியாணி மசாலா. ஸோ அந்த மசாலாவில் 1/2 டீஸ்பூன் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க, போட்டுக்கோங்க. இதில் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இப்போது நல்லா அது மிக்ஸ் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் தக்காளியும் போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். நல்லா நீங்கள் வதக்கிட்டு தயிரையும் சேர்த்து நீங்கள் வதக்கி மூடி போட்டு வச்சுருங்க. அது நல்லா சிம்லேயே நல்லா வேகட்டும். இப்போது இந்த நம்ம கொதிக்க வச்ச தண்ணியில் புதினா ஸ்பைசஸ்லாம் போட்டுட்டு கொஞ்சோண்டு ஆயிலும் ஊற்றிட்டு நீங்கள் அதை நல்லா பாயில் பண்ண விடுங்க. அப்போ தான் நம்ம அரிசி போடும்போது உதிரி உதிரியாக வரும், உடையாமல். நல்லா பாயில் ஆகட்டும். பாயில் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அரிசியை போடாதீங்க. கொஞ்சோண்டு கிரேவியை பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கி கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம 300 கிராம் அளவுக்கு எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடிடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க 1/4 கிலோ அரிசி 250 கிராம் அரிசியை நம்ம இதை சேர்த்துக்கிறோம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா அதை பாயில் பண்ணி விடுங்க. அது பாதி அளவுக்கு நீட்டமாக பாயில் பண்ணி வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் காட்டியிருப்பேன் உங்களுக்கு. இது இப்போது நம்ம பிரியாணிக்கு செஞ்ச மசாலாவில் தண்ணி ஆட் பண்ண போகிறோம். இதுதான் ரொம்ப முக்கியமானது. நல்லா கொதிக்கிற சூடான தண்ணி எடுத்து நீங்கள் இதில் ஊற்றணும். 250 கிராம் அரிசிக்கு நீங்கள் இப்போது 250 கிராம் தண்ணியை முதல்ல ஊற்றிடுங்க.
அது கொதிக்கிற கேப்பில் நமக்கு அரிசி வந்து ஒரு பாதி வேக்காடு வந்து வெந்துடும். உடச்சி பார்த்தா அது வந்து உடையும். இந்த ஸ்டேஜில் அதை நல்லா வடிகட்டிட்டு இப்போ கொதிக்கிற இந்த தண்ணியில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த வடிகட்டின அரிசியை வந்து ஆற விடாமல் அப்படியே வந்து உள்ளே வந்து சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம சேர்த்துட்டு கொஞ்சம் வந்து கிளறி விடணும். கிளறி விட்டு மசாலா எல்லா இடத்துலையும் ஒட்டாமல் கிளறி விட்டுட்டு இப்போ அரிசி வந்து தண்ணிக்கும் மேலே இருக்குது இல்லைங்களா? ஸோ வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா 1/4 டம்ளர், அதாவது 70 ml தண்ணி வந்து நம்ம இதில் ஊற்ற போகிறோம். ஊற்றிட்டு நல்லா அதை பக்குவமாக வச்சுட்டு இப்போ வந்து நம்ம தம் போட போகிறோம். இப்போ சமநிலைக்கு வந்துருச்சு. இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது ஆப்ஷனல் தான். கொஞ்சோண்டு லெமன் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இப்போ மூடி வச்சுட்டு ஒரு வெயிட்டான ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்து மேலே வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்ல தம் ஆயிருக்கும். சிம்மில் தான் வச்சு இதை வந்து தம் வைக்கிடணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரிசி வந்து நல்ல உதிரி உதிரியாக ஃப்ளஃபியாக வந்திருக்கும். சுவையான சிக்கன் பிரியாணி தயார். சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள்.